கடத்திலிருந்து மீண்டும் இணைக்கிறார் செய்தியாளர் நவீத். தற்போது பலர் அங்கு மயக்கம் அடைவதாகவும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வதாகவும் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். 40 ஆம்புலன்ஸ்கள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்தில் மாநாட்டு திடல்ல ஆவியூர் தொடங்கி மீனாட்சிபுரம் ஜங்ஷன், மறுபுறத்தில் பாண்டியராஜபுரம் சந்திப்பு, அருப்புக்கோட்டை சந்திப்பு, இந்த சந்திப்புகளில் போக்குவரத்து மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு வெளியிலேயே மற்ற பேருந்துகள், மற்ற பொது போக்குவரத்துகள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் போவதற்கான வழிகள் இருக்கா? மற்ற பொதுமக்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுதா நவீன்? ஆனந்தா, இந்த தாவேகா மாநாட்டை பொறுத்தவரை பல்வேறு ஏற்பாடுகள் செய்து தற்போது இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. குறிப்பா இந்த பாரபத்தி கிராமத்தை பொறுத்தவரை வெயிலின் தாக்கம் முன்பே குறிப்பிட்டது போல அதிகரித்திருக்கிறது. வெயில் குறிப்பாக 101 டிகிரியை இந்த வெயில் என்பது அடித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த மாநாட்டுக்கு வருகை தந்த தொண்டர்கள் பலரும் மயக்கமடைந்து அங்கு விழக்கூடிய காட்சிகளும், அவர்களை உடனடியாக அங்கிருந்து மீட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த தாவேகாவை பொறுத்தவரை இந்த மாநாட்டிற்கான பல்வேறு குழுக்களை அவர்கள் அமைத்தார்கள். அதில் முக்கியமாக இந்த மருத்துவ ஒருங்கிணைப்பு குழு என்ற ஒரு குழுவை அமைத்தார்கள். இந்த மருத்துவ குழுவை பொறுத்தவரை 600 பேர் கொண்ட நபர்களுடன் இந்த மருத்துவ குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. இதில் 250 மருத்துவர்கள், 50க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், அதே போல 60க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் போன்ற அனைத்தும் இதில் அடங்கிய ஒரு குழுவாக இது அமைக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த மாநாட்டு திடலை சுற்றி 20க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்களும் அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பா இந்த வெயில்னால மயக்கமடையக்கூடிய மக்களை அங்கிருந்து மீட்டு உடனடியாக அங்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில இந்த மருத்துவ குழு என்பது கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டது. குறிப்பா இந்த வெயிலின் காரணமாக மயக்கமடையக்கூடிய நபர்களை உடனடியாக அங்கிருந்து மீட்டு இந்த மருத்துவ குழு என்பது உடனடியாக அவர்களை அங்க இருக்கக்கூடிய முகாமில் வைத்து அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து அவர்களை இங்க பார்த்து வந்தனர். இந்த சூழ்நிலையில தான் தொடர்ந்து அங்க மயக்கம் அடைவர்களின் எண்ணிக்கை என்பது 250 தாண்டியது. அதை தாண்டி 3க்கும் மேற்பட்டோர் அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டனர். தொடர்ந்து இங்க கூட்டம், அதாவது இந்த தொண்டர்கள் கூட்டம் என்பது இந்த மாநாட்டு திடலுக்கு இன்னும் அதிகரித்து வருவதன் காரணமாக இந்த மாநாட்டை முன்பதாக தொடங்கலாம் என ஆலோசித்து அதற்கான பணிகளும் இந்த மாவட்ட நிர்வாகிகள், அதே போல கட்சியின் முக்கிய பிரமுக நிர்வாகிகள் அனைவரும் மேடையேற தொடங்கினார்கள். அதே போல கட்சியின் இந்த கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் வைத்து அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் இந்த மாநாடு என்பது தற்போது சரியாக 3:15 மணி அளவில் தொடங்கும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இந்த போக்குவரத்து மாற்றங்கள், குறிப்பாக இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் இந்த மாதிரி தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை வழியாக தொடர்ந்து இருக்கிறார்கள். குறிப்பா இந்த மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடிகள் அனைத்தும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே அவர்களுக்கு இந்த சுங்க கட்டணம் வசூலிக்காமல் இந்த வாகனத்தை விரைவாக சுங்க கட்டணம் வசூலிக்காமல் அனுப்பி வைத்து வந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது கடுமையான இந்த ஆவியூர் சந்திப்பு, அதே போல இந்த பல்வேறு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்ததை விட வாகனங்கள் அதிக அளவில் வந்ததன் காரணமாகவும், வேன்கள் மூலம் ஏராளமான தொண்டர்கள் இங்கே வருகை தந்ததன் காரணமாகவும் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா அங்க இருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் வசதி செய்யப்பட்டு பார்க்கிங்கில் வாகனங்கள் நிறுத்தி அங்கிருந்து இந்த மாநாட்டு திடலுக்கு ஏராளமான தொண்டர்கள் வருகை தந்திருந்தனர். குறிப்பா இந்த தூத்துக்குடிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதை அமைத்து அந்த பாதை வழியாக தான் செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமே இந்த மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த மாநாட்டு திடலுக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்த நிலையில தற்போது இங்க போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் ஏராளமான காவலர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டு திடலை பொறுத்தவரை தொடர்ந்து கூட்டமாக தொண்டர்கள், அதே போல பொதுமக்கள் வருகையின் காரணமாக நான் முன்பே சொன்னது போல 3000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களும் தற்போது இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்திய வகையில் தொடர்ந்து அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு நடுவில் இந்த மாநாடு என்பது சரியாக 3:15 மணி அளவில் விஜயின் வருகைக்கு பிறகு துவங்க இருக்கிறது. இந்த விஜயின் வருகைக்காக லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த மாநாட்டு திடலில் காத்திருக்கிறார்கள். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நவீன். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். மதுரை பாரப்பத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். தொண்டர்கள் அளித்த பேட்டிகளை தற்போது பார்க்கலாம். DVK!
தாவேகா மாநாட்டுக்கு நடந்து வர்றாங்க தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் அந்த தேசிய நெடுஞ்சாலைல. இதுல நிறைய சுவாரஸ்யம் என்ன இருக்குன்னா, அந்த பேனரு கட் அவுட்லாம் பார்த்தா விஜயகாந்தோட வைக்கிறாங்க. ஏன் தாவேகா சார்ல விஜயே வந்து எம்ஜிஆர் அண்ணாவோட கட் அவுட் வைக்கிறாரு. இன்னும் நிறைய ஜாக்கி சானோடலாம் வைக்கிறாங்க. இதுல நிறைய சுவாரஸ்யங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அதுல ஒண்ணுதான் இது. நடந்து வருவங்க பார்த்தா அஜித் தளபதி ரெண்டு பேருடைய படங்களையும் கட் அவுட் எடுத்து கொண்டு வராங்க. அஜித் குமார் மற்றும் விஜய் அஜித் குமார் திரையுலகில் அவங்கள நீடிச்ச அவங்கள ரசிகர்களுடைய ஒரு போட்டியும் அதே சமயம் ஒரு பெரிய இணக்கமும் இருக்கு. அரசியல்ல வரும்போது அதுலயும் அவரை நாங்க ரெண்டு பேரும் பிரிச்சு பாக்குறது இல்லை அப்படின்ற மனநிலையோட அவங்க வந்திருக்காங்க. பிரதர், எந்த ஊர்ல இருந்து வரீங்க? என்ன? சரி, வாங்க அப்படி பேசுவோம். ஓகே, அஜித் படத்தை தளபதியோட என்ன சேர்த்துட்டீங்க? ப்ரோ, நாங்க அப்பையில இருந்தே ஒன்னா தான் ப்ரோ இருக்கோம். அதான் சொல்றேன், நாங்க அப்பல இருந்து ஒன்னா தான் இருக்கோம். ஒரு சில பேர் பண்றதுனால தான் நாங்க ரெண்டு பேரும் பிரியற மாதிரி காட்டிக்கிறாங்க. அஜித் ஃபேனா விஜய் ஃபேனா? நான் அஜித் ஃபேன் ப்ரோ. சூப்பர். ஓகே. ஃப்ரெண்டு வந்து தளபதி ஃபேனு. தலைய வந்து திரையில ரொம்ப பிடிக்கும், அண்ணனை வந்து கட்சியில ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஒரு அஜித் ஃபேன் விஜய் எப்படி ரசிக்கிறீங்க? அவருடைய அரசியல் வருகைங்கிறது என்னவா இருக்கு? எப்படி இருக்கு ப்ரோ? காலங்காலமா பண்ணிட்டு வரேன்றாங்க, அவங்க கிட்டயே ஒன்னும் இது இல்ல. இப்பதான் புதுசா வந்திருக்காரு. இதுக்கப்புறம் அவர் இன்னும் நல்லா பண்ணுவாரு, தரமா பண்ணுவாரு, ஆட்சியை செம்மையா அமைப்பாரு. அஜித் விஜய் ஃபேன்ஸுக்கு நடுவில் எவ்வளவோ ஒற்றுமைகள் இருக்குன்னு பாக்குறோம். அரசியல் ரீதியா இவர் வந்து ஒரு அஜித் ஃபேன். சினிமா ரீதியாக அஜித்தை ரசிக்கிறேன்னா அரசியல் ரீதியாக விஜயை ரசிக்கிறேன், அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்றாரு. நீங்க விஜய் ஃபேன் இல்லையா? அப்போ உங்க நண்பர் அஜித் வந்து அஜித் ஃபேன். அவர் வந்து விஜய் மாநாட்டுக்கு விஜயனுடைய அரசியல் வருகையெல்லாம் ரசிக்கிறது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, நான் எப்பவுமே சொல்றேன் ஒன்று அவங்கன்னு நாங்கள் பிரித்து பேச மாட்டோம். நாங்கள் என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கிறாங்க. அந்த மாதிரி நாங்கள் எப்பவுமே ஒத்துமையாக வருவோம். அதான் நம்மளோட கொடுமை. ஒரு தடவை உங்க ஒற்றுமை எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க பாப்பா. அவங்க கோஷமே ரொம்ப ரைமிங்கா டிவிகே ஏகேன்னு இது வந்து கொஞ்சம் ஒரு புது கோஷமா தான் தெரிஞ்சு இது வரைக்கும் பார்த்த கோஷத்திலேயே. அது வந்து இவங்க வந்து அரசியல் ரீதியாக சினிமா ரீதியாக வெளியிலலாம் எதுவுமே கிடையாது. அப்படி வெளில தெரிஞ்சா கூட உள்ளுக்குள்ள நாங்கள்லாம் ஒன்னா தான் இருக்கோம். அரசியல் ரீதியாக அஜித் ரசிகர்கள்லாம் விஜயை ஆதரிக்கிறோன்ற ஒரு பாயிண்டா அவங்க எல்லாம் முன்வைக்கிறாங்க. நியூஸ் 18க்காக நிர்மலுடன் வெற்றி. தாவேக மாநாட்டு திடலில் நிகழும் சுவாரஸ்யங்கள் தொடர்பான விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி பதிவு செய்ய கேட்டோம்.